ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சர்வீஸ் லா பகுதியில் வழங்கப்பட்ட சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழக்கு சுருக்கத்தை, குறிப்பாக அரசு ஊழியரின் மரணத்திற்கு பிறகு இறந்த அரசு ஊழியரின் விதவையால் தத்தெடுக்கப்பட்ட மகன் அல்லது மகள் மத்திய சிவில் சேவைகள் ஓய்வூதியம் விதி 54(14)(b)யின் கீழ் குடும்ப ஓய்வூதியத்திற்காக குடும்பம் என்ற வரையறைக்குள் சேர்க்க முடியாது என்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். 17 ஜனவரி 2023 அன்று உச்சரிக்கப்பட்ட ஸ்ரீராம் ஸ்ரீதர் சிமுர்கர் vs யூனியன் ஆஃப் இந்தியா நன்னாதா என்ற முக்கியமான தீர்ப்பில் அரசு ஊழியர் இறந்த பிறகு அவரது மனைவி அப்பலண்டை தத்தெடுக்கிறாங்க. பின்னர் அப்பலண்ட் குடும்ப ஓய்வூதியம் கோர்றார். ஆனால் அரசு ஊழியர் இறந்த பிறகு விதவையால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் பென்ஷன் ரூல்ஸ் விதி 54(14)(b)யின் படி குடும்ப ஓய்வூதியத்தை பெற தகுதியற்றவர்கள் என்று நிராகரிக்கப்பட்டது. அவரது விண்ணப்பத்தை அனுமதித்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹிந்து அடாப்ஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் பிரிவு 8 மற்றும் 12 படி இறந்த அரசு ஊழியரின் வளர்ப்பு மகனாக கருதி குடும்ப ஓய்வூதியத்திற்காக அவரது கோரிக்கையை பரிசீலிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் தீர்ப்பாயம் வழங்கிய உத்தரவை மும்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால் வேதனை அடைந்து தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ஹிந்து அடாப்ஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் பிரிவு 8 என்ன சொல்லுது அப்படின்னா, மைனர் அல்லாத அல்லது மனநிலை சரியில்லாத ஒரு பெண் ஒரு மகன் அல்லது மகளை தனக்கே தத்தெடுக்க அனுமதிக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஒரு பெண் தன் கணவனின் வெளிப்படையான சம்மதத்துடன் தவிர வேறு விதங்களில் தத்தெடுக்கக்கூடாது என்பது விதி. இருப்பினும் இந்து விதவை, விவாகரத்து பெற்ற பெண் அல்லது திருமணத்திற்கு பிறகு இறுதியாக உலகத்தை துறந்த கணவனின் அல்லது நீதிமன்றத்தால் மனநலம் குன்றியவராக அறிவிக்கப்பட்ட ஒரு பெண் தொடர்பாக அத்தகைய முன் நிபந்தனை எதுவும் பொருந்தாது. எனவே ஒரு விதவை உட்பட ஒரு பெண் ஒரு மகனையோ மகளையோ தன் சொந்த உரிமையில் தத்தெடுக்கும் திறன் குறித்து ஒரு தெளிவான சட்டபூர்வ அறிவிப்பு உள்ளது. ஹிந்து அடாப்ஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் கூறப்பட்ட விதிகள் ஒரு இந்து விதவையால் தத்தெடுக்கப்பட்ட ஒரு மகனின் உரிமைகளை அவரது வளர்ப்பு குடும்பத்திற்கு மட்டுமே தீர்மானிக்கிறது. இந்து சட்டத்தில் உள்ளதை போல ஒரு இந்து விதவையின் வளர்ப்பு மகனின் உரிமைகள் அரசாங்கத்திற்கு எதிராக, குறிப்பாக தற்போதுள்ள ஓய்வூதிய விதிகளால் நிர்வகிக்கப்படும் ஒரு வழக்கில் அத்தகைய வளர்ப்பு மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்று கருத முடியாது. இந்து அடாப்ஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டின் விதிகள் இந்து சட்டத்தின் கீழ் மேல்முறையீடு செய்பவர் போன்ற அப்பலன் போன்ற தத்தெடுப்பவரின் உரிமைகளுக்கு பொருந்தாத தற்போதைய வழக்குக்கு உதவாது. இந்து சட்டத்தின் கீழ் வளர்ப்பு மகனின் உரிமைகளுக்கும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கான உரிமைகளுக்கும் இடையே ஒரு முக்கிய வேறுபாடு உள்ளது. இது பொது கருவூலத்தில் சுமையை உருவாக்குகிறது. எனவே சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸின் விதி 54(14)(b)யை பொறுத்து அப்பலண்டின் உரிமைகளை தீர்மானிக்க வேண்டியது அவசியம். சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ் விதி 54(14)(b)யில் அரசு ஊழியர் தொடர்பாக என்ற சொற்றொடர் அதன் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள நபர்களின் வகைகளான மனைவி, கணவன், நீதி ரீதியாக பிரிந்த மனைவி அல்லது கணவன், மகன் அல்லது 25 வயதை அடையாத திருமணமாகாத மகள், வளர்ப்பு மகன் அல்லது மகளை இறந்த அரசு ஊழியருடன் சேர்த்து கொள்ள வேண்டும் போன்றவற்றை குறிக்கும். இறந்த அரசு ஊழியருடன் அத்தகைய நபர்களின் தொடர்பு நேரடியாக இருக்க வேண்டும் என்று சூழல் தெரிவிக்கிறது. இறந்த அரசு ஊழியருடன் குடும்ப உறுப்பினர் நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்க வேண்டும். மேலும் அவர் வாழ்நாளில் அவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்ட விதி கூறுகிறது. எனவே இறந்த அரசு ஊழியரின் விதவையால் தத்தெடுக்கப்பட்ட மகன் அல்லது மகள் அரசு ஊழியர் இறந்த பிறகு சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ் விதி 54(14)(b)யின் கீழ் குடும்பம் என்ற வரையறுக்குள் சேர்க்க முடியாது. குடும்ப ஓய்வூதியம் என்பது இறந்த அரசு ஊழியரை சார்ந்திருப்பவர்களுக்கு நெருக்கடியை சமாளிப்பதற்கும் அவர்களுக்கு உதவுவதற்குமாக ஒரு வழிமுறையை வகுத்துள்ளது. எனவே குடும்பம் என்ற சொல்லின் வரையறையை அவர் இறக்கும் போது அரசு ஊழியரை சார்ந்து கூட இல்லாத நபர்களை உள்ளடக்கி நீட்டிக்க முடியாது. தற்போதைய வழக்கில் சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸின் விதி 54(14)(b)யின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள வாரிசுகள் இறந்த அரசு ஊழியரின் உடனடி சார்புடையவர்கள். எனவே அவர் இறப்பதற்கு முன் அரசு ஊழியரை சார்ந்து இல்லாத நபர்களை சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸின் விதி 54(14)(b)யின் கீழ் குடும்பம் என்ற வரையறையில் சேர்க்க முடியாது.
குடும்ப ஓய்வூதியத்தின் பலன்கள் அரசு ஊழியரால் சட்டபூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட மகன்கள் அல்லது மகள்களுக்கு மட்டுமே அவரது அல்லது அவள் வாழ்நாளில் வரம்பிடப்படும் குடும்பம் என்பதன் வரையறை சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸின் கீழ் குடும்ப ஓய்வூதியம் என்ற உரிமையின் குறிப்பிட்ட சூழலில் மற்றும் அரசு ஊழியர் தொடர்பாக குறுகிய வார்த்தைகளாக உள்ளது. எனவே குடும்ப ஓய்வூதியம் வழங்குவதற்கான சூழலில் சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸின் விதி 54(14)B அதில் சப்கிளாஸ் 2 உள்ள தத்தெடுப்பு என்ற வார்த்தையானது ஒரு அரசு ஊழியர் தனது அல்லது அவளுடைய காலத்தில் மேற்கொண்ட தத்தெடுப்புடன் மட்டுமே இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் மற்றும் அவள் இறந்த பிறகு அரசு ஊழியரின் எஞ்சியிருக்கும் மனைவியால் செய்யப்பட்ட தத்தெடுப்பு வழக்குக்கு நீட்டிக்கப்படக்கூடாது. அரசு ஊழியர் தொடர்பாக குடும்பம் என்ற வார்த்தையின் வரையறை என்பது குடும்பம் என்ற வார்த்தையின் பெயரிடலில் வரும் பல்வேறு வகையான நபர்கள் மற்றும் அவரது வாழ்நாளில் அரசாங்க ஊழியருடன் குடும்ப உறவை கொண்டிருந்த அனைத்து நபர்களையுமே குறிக்கிறது. வேறு எந்த விளக்கமும் குடும்ப ஓய்வூதியம் வழங்கும் விஷயத்தில் விதியை தவறாக பயன்படுத்த வழிவகுக்கும். தற்போதைய வழக்கு சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸின் கீழ் குடும்பம் என்ற வரையறையுடன் மட்டுமே தொடர்புடையது. கூறப்பட்ட வரையறை ஒரு கட்டுப்பாடான மற்றும் குறிப்பிட்ட ஒன்றாகும். மேலும் இந்து சட்டம் அல்லது பிற தனிப்பட்ட சட்டங்களின் கீழ் வழங்கப்பட்ட அனைத்து வாரிசுகளையும் அதன் ஸ்வீப்புக்குள் கொண்டு சென்று விவரிக்க முடியாது. எனவே உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது.